தெளிவாக நாங்க வந்து எல்லா படங்களையும் வந்து ரொம்ப அற்புதமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூக்களும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரங்களுக்குள்ள பூக்கள் பாத்தீங்கன்னா ஆஸ்பன் சொன்னா அந்த மாதிரி இருக்கும், அக்ரிமோரினா அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். 38 படங்கள். இந்த படங்கள் நீங்க ஏன் அந்த புத்தகத்துல கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா மரங்கள் சொல்லிட்டு அந்த மரங்கள் எப்படி இருக்கு. நம்ம மரங்கள் இந்தியா கிடையாது, நம்ம எங்கேயுமே இந்த மரங்கள் கிடையாது. ஏன்னா இந்த மரங்கள் வளரக்கூடிய தட்பவெப்ப நிலை வந்து இங்கிலாந்துல மட்டும்தான் இருந்தது. டாக்டர் நம்முடைய எட்வர்ட் பேட்ச் அவர்கள் அவர் மறைந்த பிறகும் அவர் பேர்ல வந்து இன்னும் இந்த மருத்துவத்தினுடைய அங்கீகாரம் இருந்து அந்த மருந்துகள் அங்க தேவையான மருந்துகளுக்கு அனுப்புறாங்க. அவங்க கேட்கலாம் உலகம் கூட அந்த மருந்துகளை கொடுக்கணும்னா எவ்வளவு தேவை பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரே ஒரு 5 ml பாட்டில் மருந்து கான்சன்ட்ரேட்டட் மருந்து அந்த இடத்துல வந்ததுன்னா இதை வச்சு ஒரு 5 ml வச்சு ஒரு 3 லிட்டர் மருந்து தயார் பண்ணிடலாம். இதை வந்து டிராப்ஸை போட்டு இதெல்லாம் கொடுக்க வீரியம் ஏறிக்கிட்டே போகும். அந்த மாதிரி அளவுதான் ஒவ்வொன்றும் பயன்படுத்துறோம். உலகமான மருந்து நம்ம கொடுக்கறது பத்தாது, கொஞ்சம் போல கிடைக்கிறது வச்சு நிறைய இடத்துல பயன்படுத்திக்கிறோம். இப்ப நம்ம சொல்றோம் ஒரு பால் வச்சிருக்கோம், ஒரு டிராப் ஷேப்ல என்ன ஆயிடுது, மொத்தம் பால் விஷயம் நிறைய ஒரு டிராப் போட்டா ஆகுது. அது மாதிரி ஒரு டிராப் மருந்தை வச்சு மிகப்பெரிய அளவு வீதிகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது அவர் பண்ணார். அவர் காட்ட கிடைக்கக்கூடிய மருந்துகளை அங்க இருக்கக்கூடிய ஆர்கான் சொல்லக்கூடிய மெடிக்கல் ஸ்பிரிட்ல வந்து இதை ஊற வைக்கிறார். ஊற வச்சு பிறகு அந்த ப்ராசஸிங் அதை வந்து வெயில காய வச்சு அந்த ப்ராசஸிங் அது மருந்து அந்த மரங்களுடைய மருந்து எசன்ஸ் எல்லாமே அதுல இறங்கி அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு ப்ராசஸிங் பண்ணி இந்த மருந்து அனுப்புறாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க வந்து சித்தா பிராக்டிஸ் பண்றீங்க டாக்டர், நீங்க சொல்றீங்க இங்கிலாந்துல இருக்கிற மருந்துக்கு மட்டும்தான் இந்த குணம் இருக்கா, நம்ம ஊர்ல இருக்கிற மரங்களுக்கு இல்லையான்னு சொன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மரங்களுக்கும் அந்த மருத்துவ குணம் உண்டு. அப்ப நாம அதை செய்ய முடியாது கிடையாது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து அதற்கான வழிமுறைகள் நம்ம செய்யல, இன்னைக்கு வரைக்கும் செய்யல. இன்னைக்கு வந்து பல மரங்கள் ஒவ்வொரு மரங்களுக்கும் கண்டிப்பா அதுக்குரிய குணங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து பெருமை சொல்லிருக்கா நம்முடைய ஸ்டூடெண்ட் வந்து வணக்கம் ராமசாமி தூத்துக்குள்ள இருக்காரு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்முடைய இந்திய மரங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் ஸ்பிரிட்ல ஊற வச்சு அவருடைய குணாதிசயங்களை வந்து கண்டுபிடிச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். அப்போ இந்திய மரங்களுக்கு ஈக்குவலான ஆங்கில மரங்கள் நம்முடைய இந்தியாவில் மரங்களோட ஈக்குவலா இருக்கலாம். இதை வந்து இவங்க நான் இன்னைக்கு நம்ம பேசுறோம், கிட்டத்தட்ட 2004 நாம் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் அல்லது 10 ஆண்டு காலத்துல வந்து நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய மொழியில் விளையக்கூடிய அந்த செடிகளில் இருக்கக்கூடிய மரங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பூர்ணத்துவம் பெறுவதற்கு வாய்ப்பு நிச்சயமாகும். ஏன்னா ஒரு ஆங்கில மருத்துவம் படித்த ஒரு எட்வர்ட் பேட்சாளர் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த துறையை விட்டு வெளியே வந்து ஹோமியோபதி படிச்சு அது ஒரு பூர்ண குணமடையாம மலர் மருந்து கண்டுபிடிச்சு அதை விட்டு மனநிலையத்துக்கு ஏற்றவர் அந்த மருந்துகள் செயல்படுத்துறத கண்டுபிடிச்சு உலகம் கொண்டு வந்தாச்சுன்னா மிகப்பெரிய விஷயம். அது மாதிரி நம்மளால செய்யக்கூடிய நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு மரங்களை பத்தி நமக்கு தெரியும். குணபாடம் சொல்றோம், ஒரு செடி எடுத்துக்கிட்டா செடிக்கு குணபாடம் இருக்கு. அதனுடைய வேறு சமூகம் சொல்லக்கூடிய வேறு என்ன செய்யுது, பட்டை என்ன செய்யுது, பூக்கள் என்ன செய்யுது, காய்கறி பிரித்து வச்சிருக்கோம். அதை வச்சு நாமும் செய்ய முடியும், கண்டிப்பாக செய்ய முடியும். இது இன்னைக்கு சொன்னாலும் கூட வருங்காலத்துல கண்டிப்பாக ஒரு அடுத்த தலைமுறைக்குள்ள இந்த முயற்சிகள் வந்துடும். அது வரை இந்த இந்த 38 மலர் மருந்துகளை நாம வந்து பயன்படுத்தி பலனடையலாம் அப்படிங்கிறது நம்முடைய இது. சரி, நம்ம பொதுவாக நம்ம கேட்கிறோம், கடைக்கு போவோம் சார், இந்த லோக்கல்ஸ் வாங்கலாம், எவ்வளவு கேட்குறீங்க, ஒரு பவுன் சொல்லுவாங்க. 450 கிராம் கொண்ட இந்த சர்க்கரை உருண்டைகள் வந்து கிட்டத்தட்ட 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரை கடை வைக்கிறாங்க. இந்த இதை பொறுத்தவரை தாராளமா நம்ம கடையில கிடைக்கும். இது வந்து 40 நம்பர் சைஸ் வந்து கடுகு மிளகால இருக்கும். 30 சைஸ் வந்து கொஞ்சம் கடுகு விட கொஞ்சம் பெருசா இருக்கும். 20 சைஸ்ங்கிறது கடுகு அளவுக்கு இருக்கும். அப்ப இந்த மாதிரி மருந்துகள் வந்து நம்ம தயாரிப்பு வந்து செய்யறது, இந்த மாதிரி சின்ன பாட்டில வந்து இந்த மாதிரி லோக்கல்ஸ்லாம் இந்த மாதிரி மருந்துகளை கொஞ்சம் கூட போட்டு இந்த மாதிரி பாட்டில் வரக்கூடிய மருந்துகளை ஒரு 4 சொட்டு, ஒரு டிராம் வந்து 4 சொட்டு விட்டு குடிக்கிட்டோம்னா எல்லா அந்த சர்க்கரை பொருள் மேலும் இந்த மருந்துகள் ஒட்டி கொள்ளும். அப்போ நீங்க மற்ற மருந்தான் சாப்பிட்டு செய்வீங்க, பூரணமா செய்வீங்க, மருந்த கையில மாத்திரை. ஆனா இந்த மருந்துகள் பொறுத்த வரைக்கும் எந்த காரணம் கொண்டு கையிடப்படும். அப்படி என்ன செய்யணும், இந்த கரெக்டி இந்த மாத்திரைகளை அப்படி இதுல ஒரு நிலா பிரிச்சு விடும், அப்படியே வயதாக்கப்படும். ஏன் சொன்னா அந்த சர்க்கரை உருண்டைகளுக்கு மேல் இந்த மருந்தானது படுகிறது. நீங்க கையில கொண்டா எல்லா மருந்தும் கையில போடும். ஆனா வந்து இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கையில போடக்கூடாது. மூடியை எடுத்து அதை நேரடியா போட்டுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து லிக்விட்ஸ் கடையில வாங்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 5 ml பாட்டில் ஒரு விலை வந்து கிட்டத்தட்ட 20 ரூபாய் வரைக்கும் கடையில விற்கிறாங்க. 20 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. இந்த மாதிரி சின்ன மருந்துகள் உங்களுக்கு தேவையான மருந்துகள் வந்து எல்லா 38 மருந்து நீங்க வாங்கணும் அவசியம் இல்லை. ஒரு செலக்டடா ஒரு 10 மருந்துகள் மட்டும் நம்ம வாங்கிட்டேன். அந்த 10 மருந்துகளை வச்சு நம்ம எல்லாரும் நம்ம படிக்கலாம். புத்தகத்துல வெளியாக கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு மருந்துகளும் எப்படி செயல்படுது. இதை பத்தி நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் வச்சுக்கோங்க, சிடிக்கு அதுக்கு நேரம் இருக்காது. மருந்துகள் எப்படி தயாரிக்கிறாங்க, மருந்துகள் வந்து அங்கே இருந்து வருது, அந்த
மருந்து இந்த மாதிரி பாட்டில் ரூபத்துல வருது. இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கக்கூடிய மருந்துகளை நாம வந்து இந்த மாதிரி குளோபல்ஸ் எடுத்து இந்த இதுக்குள்ள நாம இந்த மாதிரி காலியா கிடைக்கக்கூடிய 1 கிராம் 2 கிராம் பாட்டில போட்டு நம்ம கலந்துக்கலாம். அது நிறைய வச்சுக்கோங்க. பெரிய பாட்டில் 2 குளோபல்ஸை போட்டு இந்த பாட்டில் அப்படி கலக்கணும்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒண்ணுக்கும் ஒரு சின்ன டிப்பர் மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஓபன் பண்ணோம்னா அந்த மாதிரி மருந்து ஓபன் ஆயிடும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே விட்டோம்னா டக்கு டக்கு சொட்டுகள் எத்தனை சொட்டு தேவை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 கிராம் நம்ம மருந்து கலக்கிறதா இருக்கும் மாதிரி 1 கிராம் பாட்டில் மருந்து நம்ம கலக்கிறதா இருந்தா ஒரு 4 சொட்டுகள் விட்டா போதும். 2 கிராம் இருந்தா ஒரு 8 சொட்டு 10 சொட்டு வரைக்கும் விடலாம். அந்த மாதிரி விட்டு மருந்து விட்டதுக்கு அப்புறம் நல்லா பாட்டில கொடுக்கணும். நல்லா கொடுத்த எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை உருண்டை எல்லாமே பழகிடும் வச்சுக்கணும். இந்த மருந்தோட அளவு என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி மிளகாடு இருக்கக்கூடிய 40 சைஸ் மிளகாடு இருக்கக்கூடியது ஒரு வேலைக்கு 2 மாத்திரை கொடுத்தால் போதும். மிளகுக்கும் கருவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சைஸ் 30-40 சைஸ் சொல்றோம். அந்த மாதிரி சைஸ் மருந்தா இருந்தா ஒரு நாளைக்கு வந்து காலை 4 மாலை 4 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சரியா கடுகு மாதிரி அந்த கடைசி கடையில போனா இதுதான் நம்ம சைஸ் கொடுத்தா கடுகுமா இருந்து அந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னா அது வந்து 8 அந்த மாதிரி கொடுக்கலாம். அவங்க இந்த மருந்து வந்து 2 வேளை கொடுத்தா போதுமா இல்ல மற்ற மருந்து மாதிரி தொடர்ந்து 1 மாசம் சாப்பிடலாம் கிடையாது. மனநிலை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு நிமிடத்தில் ஏற்படக்கூடியதுதான். எனவே வந்து ஒரு 3 வேளையோ 4 வேளையோ 5 வேளையோ சாப்பிட்டு படிக்கணும். அது வந்து தேவையில்லை. இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு எதை பார்த்தா பயமா அடிப்படைக்கு போறீங்க, கர்மாபூஜை பார்த்தா ஒரு சில பேருக்கு தேவை. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இந்த பாச்சா கத்துற சத்தம் கேட்டா பயப்படுவாங்க. ஒரு சிலர் அடிப்படையான விழுந்து அதை பார்க்க பயங்கரமாயிருவாங்க. இது என்ன கேட்டீங்கன்னா பயம்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா பயத்துல வந்து 5 வரையா நம்ம போயிடும். காரணம் தெரிந்த பயம், காரணம் தெரியாத பயம், இந்த மாதிரி பயங்கள் நிறைய. அப்ப நமக்கு எந்த பயம் பொதுவா வீட்டுல எல்லாரும் என்ன பயம் இருக்கும்? காரணம் தெரிந்த பயம் தான். குழந்தை ஸ்கூலுக்கு போற என்ன இருக்கும்? அந்த போனா மிஸ் அடிப்பா, அது என்ன காரணம் தெரிந்த பயம். ராத்திரி தூங்கிட்டு இருக்கோம், வெளியே பார்க்க எழுந்து பார்த்து என்ன அவன் முடிச்சுடுறோம், அது என்ன பயம்? ஏனே தெரியாது ஒரு பயம், காரணம் தெரியாத பயம். அப்ப பெரும்பாலும் நம்ம வீட்டுல பயன்படுறது வந்து காரணம் தெரிந்த பயமா தான் இருக்கும். அந்த பயத்தை என்ன செய்யலாம்? தூங்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, டீச்சர் அடிக்கிறாங்க, பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பயத்துக்கு வந்து அது வாயில விமர்சனம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புங்க. ஒரு 2 நாளைக்கு 6 மணிக்கு அந்த பயம் தெரிஞ்சிடும். கர்ப்பாம்பூச்சி பயந்து பயப்படக்கூடிய உங்களுக்கு வந்து நீங்க தினம் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு போட்டு சாப்பிட்டா கர்ப்பாம்பூச்சி பயந்து அந்த பயம் தெரிஞ்சுட்டு வேணும். இந்த மாதிரி வந்து பேக்கெட் நம்ம ஏற்றாம மருந்துகளை பயன்படுத்திக்கிறோம். 8ஆம் கிளாஸ் கொடுத்த ஒரு பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த வகையாக இருந்தாலும் நோயாளி சொல்லக்கூடியதை பொறுத்துதான். நீங்க கடைக்கான சேலை எடுக்க எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம். இந்த சேலை எடுக்கலாமா அந்த சேலை எடுக்கலாமா? சில என்ன செய்யுங்க, எத்தனை இடத்துக்கு சேலை பார்ப்பீங்க? 4 எடுப்பாங்க. அப்போ நான் இந்த மருந்து வந்து ஸ்டிரிலாடஸ் ஒரு மருந்து இருக்குமா, இந்த மருந்து என்ன சொல்றதுன்னா இதுவா அதுவா, நீங்க கடைக்கு போறீங்க, இந்த கடையா அந்த கடையா, இந்த சேலை அந்த சேலை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்டிரிலாடஸ்ல 4 பில்ஸ் நீங்க வாயில போட்டுட்டு நீங்க சேலை கடைக்கு போய் வச்சுக்கோங்க, நேரம் உங்களுக்கு என்ன தேவையோ போராட்டாக்கு சேலை வந்துட்டே இருப்பீங்க. ரொம்ப எளிமையான விஷயம். அடுத்தது பையன் படிக்கிறாங்க, படிச்ச வீட்டுல என்ன வேணும்? இன்ஜினியரிங்கா மெடிக்கலா? சரி, மெடிக்கல் போட்டோம்னா அது வந்து என்னது? அலோபதி மெடிக்கல் படிக்கிறதா இல்ல சித்தா படிக்கிறதா ஹோமியோபதி படிக்கிறதா, அந்த மாதிரி அது ஒரு குழப்பம். சரி, இன்ஜினியரிங் எடுத்துட்டா இன்ஜினியரிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வகையில இருக்குது. ஏது சேர்றது? ஒருத்தர் நாட்டில் சேருமா, ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சேருமா, ஒருத்தர் சொல்லுவாங்க ஐடியில சேருமாங்க, ஒரு பயோட்டர், இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பம். இது வந்து நாமளே முதல்ல குழம்பிடுவோம், நம்ம இருக்கிற பையன் அதுக்கு மேல குழம்பிடுவோம். இந்த மாதிரி குழப்பவாதிகள் குழப்பம் வந்து இதுவா அதுவா முடிவெடுக்க முடியவில்லை. இன்னைக்கு இவருக்கா நாளைக்கு கொடுத்தா காலை கொடுத்தா சேனல் கொடுத்தா ட்ரெயினா பஸ்ஸா இப்படி ஏகப்பட்ட குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்கிரிலாண்டஸ்ங்கிற மருந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இந்த ஸ்கிரிலாண்டஸ் மருந்தை வந்து ஒரு 4 பில்ஸ் வாயில போட்டு வச்சுக்கிட்டு கடைக்கு போனா எந்த சேனலை முடிவு பண்ணுவோம். பையன் வந்து இன்ஜினியரிங்கா மெடிக்கலாங்கிறது அவன் வாயில 4 மாதத்துல கூட நம்ம தெளிவான முடிவு வந்துருவோம். காலேஜுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு போகும்போது 4 மாதத்துல போட்டோம்னா கரெக்டா இதுதான் கரெக்டா முடிவு பண்ணுவோம். சோ இது வந்து சிக்கல் இல்லாம வந்து எளிமையா பார்க்கக்கூடிய வரைக்கும் ஒரு சில